வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 46 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. கண்ணாடி மாளிகை, இசை நீரூற்று, பசுமை குகை என பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம். ஜம்மு காஷ்மீர், ஹரியானா மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? நாளை வாக்குகள் எண்ணப்பட உள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதன் எதிரொலி. ரஜோரி உள்ளிட்ட மாவட்டங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை தீவிர கண்காணிப்பு. பண பரிவர்த்தனை குறித்த இந்தியாவின் ரூபே கார்டு திட்டம் மாலத்தீவில் அறிமுகம். பிரதமர் மோடி மற்றும் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவுடனான சந்திப்பின் போது ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியா மாலத்தீவு இடையே பல நூற்றாண்டுகளாக உறவு நீடிப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். மாலத்தீவு அண்டை நாடு மட்டுமல்ல, நட்பு நாடு எனவும் பேச்சு. மத்திய பிரதேசத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த பாஜக அரசு தவறிவிட்டதாக கூறி காங்கிரசார் போராட்டம். அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட பெண்களை காவல்துறை கைது செய்ய முற்பட்டதால் தள்ளுமுள்ளு. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திட்டத்தின் மூலம் 1,80,00,000க்கும் அதிகமானோர் பயன்பெற்றுள்ளதாகவும் நிகழ்ச்சி. சென்னை மெரினா வான் சாகச நிகழ்ச்சியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்படும். சென்னை மெரினா வான் சாகச நிகழ்ச்சியை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. விமான சாகச நிகழ்வில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலா 1 லட்சம் வழங்கப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிப்பதாக தமாக தலைவர் விஜய் அறிக்கை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. விமானப்படை ஏர் ஷோவில் ஏற்பட்ட உயிரிழப்பில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. நிகழ்ச்சியில் அனைத்து வசதிகளையும் அரசு செய்து கொடுத்திருந்ததாக விளக்கம். எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல. இதுக்கு எல்லாருமே அனுதாபம் தெரிவிக்கிறோம், எல்லாருமே வருத்தம் தெரிவிக்கிறோம். இதுல யாரும் அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினைச்சாலுமே, அது ஈவன் பத்திரிகை நீங்க நினைச்சாலும் கூட இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இந்த 5 பேர் மக்களை பாதுகாப்பது அரசின் கடமை. அதிமுக ஆட்சியின் போது திமுக அரசியல் செய்யவில்லை என இபிஎஸ் கேள்வி. உயிரிழப்பு விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியதற்கு பதில். சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு. ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும். அதான் அரசாங்கத்துடைய கடமை. விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சரே முழு பொறுப்பு.
லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பகுதியில் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தரவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறியது அரசு. இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும். தங்களை கேள்வி கேட்க அதிமுகவினருக்கு எந்த தகுதியும் இல்லை. வான் சாகச மரண விவகாரத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குடிச்ச போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இருக்கு. சில மணி நேரம் கூட மக்களை பாதுகாக்க முடியாத அரசு வருங்காலத்தில் எப்படி பாதுகாக்கும் என தமிழிசை கேள்வி. நிகழ்ச்சி முன்னேற்பாடு குளறுபடியால் தவித்த சாமானிய மக்களை தமிழக அரசு காக்க தவறியது ஏன் எனவும் காட்டும். மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்திருப்பது அரசின் அலட்சியத்தால் விளைந்த படுகொலை. முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் சீமான் குற்றச்சாட்டு. சென்னை தலைமைச் செயலகத்தில் சாம்சங் தொழிலாளர்களுடன் அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை நிறைவு. தங்கள் தரப்பு கோரிக்கைகளை அரசிடம் வைத்துள்ளதாக CITU தொழிற்சங்கம் அறிவிப்பு. இல்லை முடிவு ஒன்றும் எட்டப்படலை. எங்களுடைய கருத்தை முழுவதையும் கேட்டிருக்கிறார்கள். 3 அமைச்சர்களும் இருந்து கேட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் 3 பேரும் இருந்தே பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாகத்தோடு பேசுவார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற முன்னேற்றம். 3 அமைச்சர்களும் பேசுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். பேச்சுவார்த்தையை ஒரே நேரத்தில் முடிந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. மைக்ரோ RNA பற்றிய ஆராய்ச்சிக்காக விக்டர் அம்ரோஸ் மற்றும் கேரி ருப்குன் ஆகியோருக்கு நோபல் விருது பகிர்ந்தளிப்பு. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையை கொச்சைப்படுத்துவதா? ஆளுநர் ஆர்.என். ரவியின் குற்றச்சாட்டுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் கண்டனம். ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என கூறியதன் பொருள் என்ன? சென்னை காவல் ஆணையர் அருண் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. மதுரை செக்கானூரணி அருகே கள்ளக்காதலி வீட்டில் கொத்தனார் கொலை. கள்ளக்காதலி உட்பட 2 பெண்களை கைது செய்து காவல்துறை விசாரணை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திடம் சென்னை CBCID அலுவலகத்தில் 7 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை. நெய்வேலி NLC நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வு காணும் விவகாரம். 6 மாதங்களில் உயர்மட்ட குழு அமைக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் முன்னாள் அமைச்சர் வெங்கடாச்சலத்தின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்கள். 2 சக்கர வாகனங்களில் அதிவேகமாக சென்று பொதுமக்களை அச்சுறுத்தியதுடன் பேருந்தை மறித்து முழக்கமிட்டதால் பரபரப்பு. விருதுநகர் காரியாப்பட்டி அருகே தனியார் எத்தனால் ஆலையின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம்.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம். ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி மைய பூங்காவை உடனடியாக திறக்க கோரி முழக்கம். தேனி, திண்டுக்கல், மதுரை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அக்டோபர் 9ஆம் தேதி அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வழக்கமான பரிசோதனைக்காகவே மருத்துவமனை சென்றதாக டாடா குடும்பத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா விளக்கம். வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கருத்து. அனைத்து போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாக்கர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு சரியான நேரத்தில் முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல். இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் கேப்டன் சனத் ஜெயசூர்யா நியமனம். 2026 T20 உலகக்கோப்பை போட்டித் தொடர் வரை ஜெயசூர்யா பயிற்சியாளராக செயல்படுவார் என அறிவிப்பு. நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து கோரிய வழக்கு. அக்டோபர் 19ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு.